அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த பிப்பர்ஜாய் புயல் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டம் சௌராஷ்டிரா கடலோர பகுதியில் நேற்றிரவு பலத்த காற்று கனமழையுடன் கரையை கடந்தது. ஜக்காவ் துறைமுகம் அருகே புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததுடன் மின் கம்பங்களும் விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று நள்ளிரவு வரை புயல் கரையை கடந்ததால் துவாரகா, நாலியா, புஜ், போர்பந்தர், காண்ட்லா, மாண்டவி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. ஜக்காவ் மற்றும் மாண்ட்வி நகரங்களில் மேற்கூரைகள் காற்றில் தூக்கி வீசப்பட்டன. பல பகுதிகளில் லட்சக்கணக்கான மதிப்பில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஏற்பட்ட பாதிப்பினால் 2 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மீட்பு பணிகளில் மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே புயல் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநில முதலமைச்சர் பூபேந்தர் பட்டேலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். குஜராத்தின் கிர் வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகளின் பாதுகாப்புக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது பிரதமர் கேட்டறிந்ததாக குஜராத் முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று முதலமைச்சரிடம் பிரதமர் உறுதியளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே குஜராத்தில் மீட்பு பணிகளில் ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். சாய்ந்து கிடக்கும் மரங்களை அகற்றும் பணிகள், மின் இணைப்புகளை சரி செய்து மீண்டும் மின்சாரம் வழங்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதனிடையே பிப்பர்ஜாய் புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்த தெற்கு ராஜஸ்தான் பகுதியில் இன்று கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.